இந்த சமூகமே சீரழிவதற்கு அடிப்படை காரணம் இந்த போதை தான். எல்லா விதமான குற்றங்களுக்கும் தாயாக அமைவது இந்த போதை தான். கஞ்சாவில் தொடங்கி இன்னைக்கு நம்முடைய அரசாங்கத்தை நாங்கள் சொல்கிறோம், அந்த டாஸ்மார்க் இழுத்து மூடுங்கன்றோம். குடியே கெடுக்கும், குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. இது ஒவ்வொரு பாட்டிலையும் அச்சடித்து ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அப்புறம் தமிழ்நாடு அரசு டாஸ்மார்க்கில் நீங்கள் விற்பனையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஐஏஎஸ் படித்து ஐபிஎஸ் படித்து அதிகாரியை கூப்பிட்டு ரெவ்யூ மீட்டிங் நடத்துகிறாங்க. இது தீபாவளிக்கு என்ன டார்கெட் 500 கோடி, பொங்கலுக்கு 500 கோடி டார்கெட் வைக்குது. இது எவ்வளோ பெரிய கொடுமை. ஆக கண்டிப்பாக இது எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். இங்கே பூரண மதுவிலக்கு, ஒரு சொட்டு மது இல்லாத, கஞ்சா இல்லாத, போதை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களை நாம் காக்க முடியும், அடுத்த இளைய தலைமுறையை காக்க முடியும். அந்த இளைய தலைமுறை தங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையரை கவனிக்க முடியும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இன்னைக்கு குவார்டர் குடிக்க, ஆஃப் குடிக்க, கஞ்சா குடிக்க, கள்ளத்தூக்கி போட்டு அப்பாவை கொள்றான், அம்மாவை கொள்றான், வயசான பாட்டியை கொள்றான். இதெல்லாம் அநியாயம் அக்கிரமம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. இதெல்லாம் முடிவு கட்டணும்னா இது முற்று முதலுமாக அழித்து துடைத்தெறியப்பட வேண்டும் என்பதுதான் எமது கட்சியினுடைய நிலைப்பாடு. இப்ப மாநில அரசோ மத்திய அரசோ எல்லாம் கஞ்சா அப்படின்னு விற்கிறது இல்லைங்க, டாஸ்மார்க் விற்கிறாங்க, ஒத்துக்கிறேன். இல்லை கேருங்க, அதனால இது மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் கிடையாது. இது தனியார் இந்த மைக்ரோ கடன் வங்கிகள் மீது அதுக்கான சட்டங்களை ஏற்றி கடுமையான நடவடிக்கைகளை ஒன்றிய மாநில அரசுகள் எடுக்கணும். அது ரெண்டு அரசுகளுமே ஏனோ தானோன்னு அவங்க கடந்து போகிறாங்க. யாரோ பொதுமக்கள் எங்கேயோ பாதிக்கப்படுறான், எங்கேயோ தற்கொலை பண்ணிக்கிறான், யார் குடும்பம் தாலி இறக்கப்படுது. இப்போ பாருங்கள், இங்கே மோகன்ராஜனுடைய மனைவி BA படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அரசு வேலை இல்லை, அவங்க அப்பா அம்மா வறுமை கோட்டு கீழ் வாழக்கூடியவங்க. இன்றைக்கி அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்குது. இந்த பெண்களுடைய எதிர்காலத்தை யார் காப்பாற்றுவா? இந்த பெண் குழந்தைகளை படிக்க வச்சு நாளைக்கு ஒரு நல்ல இடத்துல யார் கொண்டு போய் கரை சேர்ப்பா? அப்போ கரை சேர்க்கக்கூடிய தாய்க்கு இன்றைக்கி அரசு வேலை இருக்கா? அதனால் சொல்கிறேன், தமிழ்நாடு அரசு, குறிப்பாக இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், இது போன்று சமூக விரோத குற்றங்களால் உயிரை மாய்த்து கொள்கின்ற குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கி அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்.